தோழமை உறவுகளுக்கு வணக்கம். எப்பவுமே சைலண்டா இருந்த நம்ம சின்னம்மா சசிகலா அவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் வைலண்டா மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அதிமுகவை ஒருங்கிணைக்க போறேன், அதிமுகவில் பிரிஞ்சிருந்த எல்லாரையும் நான் ஒருங்கிணைக்க போறேன், மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக மலரும் அப்படின்னு சொன்ன நம்ம சின்னம்மா சசிகலா அவர்கள் இன்னைக்கு தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஒரு வதந்திய பரப்பியிருக்காங்க. அது வதந்தியா இல்ல என்ன, அந்த கட்சி பேர் என்ன, நிஜமாலேயே அவங்க கட்சி ஆரம்பிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வர நிலையில இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. எப்படியும் இந்த மாதம் இறுதியிலயோ இல்ல அடுத்த மாசத்துலயோ டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க தேர்தல் ஆணையம். இதுக்காக நிறைய கட்சிகள் வந்து போட்டி மேல போட்டி போட்டு வராங்க. அரசியல் களம் அப்படி சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. முதல்ல திமுக கூட்டணியில தேர்தலுக்காக தீ பிடிச்சிட்டு இருக்கா இல்ல திமுக கூட்டணியிலேயே தீ பிடிச்சிட்டு இருக்கா கூட தெரியல. அந்த மாதிரி ஒரு ஃபயர் மூமெண்டா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொகுதி பங்கீடு தாங்க. இன்னமும் தொகுதி பங்கீடு இறுதிக்கே வரல. தொகுதி பங்கீடுக்கான குழு ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த குழுவுல என்னென்ன யாருக்கு என்னென்ன தொகுதி, என்னென்ன யாருக்கு கூட்டணி ஆட்சியா இல்ல எப்படி அப்படின்னு சொல்லிட்டோம் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் வரல. காங்கிரஸ் விடாப்பிடியா, முக்கியமா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் விடாப்பிடியா ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் சமாளிக்கவே முடியல, திமுகவுல அவரை சமாளிக்கவே முடியல. அதுக்கேத்த மாதிரி எங்கெங்க மாவட்ட செயலாளர் கூட்டம், காங்கிரஸ் கூட்டம், கருத்து கேட்பு கூட்டம் இதெல்லாம் நடக்குதோ அங்க எல்லாமே காங்கிரஸ் நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, ஆட்சியில பங்கு வேணும், இல்லைன்னா நாங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்று விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துட்டு வராங்க. இவங்களை என்னடா சமாளிக்கிறது, எப்படா சமாளிக்கிறது அப்படின்னுக்காக நாங்க வந்து ராகுல் காந்தி கிட்ட நாங்க பேசிட்டோம். டெல்லி தலைமை வந்து எங்களுக்கு ஓகே தான் சொல்றாங்க, காங்கிரஸ் தலைமை. இவங்க தான் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு வராங்க, அதுவும் நாங்க சமாளிச்சிருவோம், ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாளிச்சுக்கிட்டு வராங்க. காங்கிரஸ சமாளிக்கிறாங்களா இல்ல காங்கிரஸ் உள்ளிட்ட விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக இப்படி நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு இந்த வாதம் எந்த அளவுக்கு பூதாகரமா வெடிக்க போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளே இன்னமும் இறுதியாகல, தேர்தல் அறிக்கைகள் விடல திமுக சார்பில் இருந்து, இன்னமும் எதுவும் இறுதியாகல அப்படிங்கிற போது ஒரு டவுட் இருந்துட்டு தான் இருக்கு. எப்படியாவது காங்கிரஸ்காரங்க திமுக விலகி தாவேகாவுக்கு ஜம்ப் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திமுக கூட்டணியிடையே ஒரு சலசலப்பு இருந்துட்டு தான் வருது. வெளியே எல்லார்கிட்டையும் எல்லாம் கூட்டணி எல்லாம் ஓகே தான், எங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும், நாங்க தேர்தலில் வந்து 200க்கு 200 தொகுதி வின் பண்ணி நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய உள்ள நிறைய சலசலப்பு இருந்துகிட்டு வருது. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி, அதிமுக, பிஜேபி, அன்புமணி தலைமையிலான பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படி நிறைய கூட்டணி கட்சிகள் இதுல இருக்கக்கூடிய நிலையில எங்களோட கூட்டணியும் இறுதி ஆயிடுச்சு. பிரதமர் அவர்கள் இந்த பிப்ரவரியில வரப்போறாரு. அதுல அந்த மாநாடா இல்ல பொதுமக்கள் பொதுக்கூட்டமா இல்ல வந்து அரசியல் மாநாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நேத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட எல்முருகன் அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் திடீர் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருக்காங்க. அந்த சந்திப்புல தொகுதி பங்கீடு பத்தி பேசப்பட்டதா நிறைய தகவல் வெளியாகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகல. எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் பிஜேபி கேட்டிருக்கு, எத்தனை தொகுதி பிஜேபி முன்வைக்குது, அதிமுக எத்தனை தொகுதி கொடுக்குது, எந்தெந்த தொகுதி வந்து பிஜேபிக்கு கொடுக்குது அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு எந்த தகவலும் வெளியாகல. இன்னொரு பக்கத்துல நம்ம தனிக்காட்டு ராஜாவா இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இன்னமும் நான் எந்த கூட்டணியில ஜாயின் பண்ண போறேன், என்டிஏ கூட்டணி தான் போறேனா இல்ல தாவேகா கூட்டணி போறேனா இல்ல திமுக கூட்டணி போறேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. நான் யாரு கூட ஜாயின் பண்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி என் கூட இருந்தவங்க எல்லா கட்சியிலும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்ப நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். என்னோட ஆதரவாளர்கள் எல்லாருமே
ஒவ்வொரு கட்சியில ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அவரு வந்து புலம்பி தள்ளிக்கிட்டு வராரு. அவரும் யாரு கூட கூட்டணி வைக்க போறா அப்படின்னு சொல்லல. அதுக்கப்புறம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள், ஐயா அவர்களும் யாரு கூட கூட்டணி வைக்க போறாருன்னு சொல்லல. அவரு ஏதோ ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. தனி கட்சி ஆரம்பிச்சு நாங்க வந்து தனிச்சையா போட்டியிட்டு நாங்க வந்து எங்களை வந்து கூட்டணியில சேர்க்காதவங்க முன்னாடி நாங்க வந்து கெத்தா நிமிந்து நிக்க போறோம். இது கபிலா, இது நம்ம காலம், அடிச்சு ஆடுறா அப்படின்ற மாதிரி நாங்க நிக்க போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு வர்றதா ஒரு தகவல் வெளியாகுது. இன்னொரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரியில சொன்னாங்க, பிப்ரவரியில சொன்னாங்க, அப்படியே போயிட்டு தான் இருக்கே தவிர இன்னும் கூட்டணி இறுதி ஆகல. அவங்களும் யாரு கூட கூட்டணி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. அவங்க கிட்டயும் யார் யாரு கூட்டணி பத்தி பேசிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் வெளியாகல. ஆனா எல்லாருமே நாங்க கூட்டணியில பேசிட்டு தான் வரோம். தேமுதிகவை எப்படியாவது எங்க கூட்டணியில வந்து இழுக்கிறதுக்கான நாங்க பேச்சுவார்த்தை வந்து நடத்திக்கிட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. இதற்கிடையில தான் நம்ம சின்னம்மா சசிகலா அவர்கள் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. நான் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், தனி கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லப்பட்டதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதிமுகவுல ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அதிமுக பொதுச் செயலாளரா பதவியேற்ற சசிகலா அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. இந்த ஊழல் கேஸ் அந்த வழக்குல வந்துச்சு. அதனால அவங்க முதலமைச்சரா பதவி ஏற்கல. செங்கோட்டையன், KP முனுசாமி, இவர் மூத்த தலைவர்கள் தான் முதலமைச்சரா வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த நிலையில திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க. முதலமைச்சர் பதவி கொடுத்த சின்னம்மாவிய இவர் வந்து உதறி தள்ளிட்டு அவருக்கு எதிராக ஓட்டு போட்ட OPS அவர்கள் கூட கூட்டணியை வச்சு அவங்களுக்கு எதிராக வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் எல்லாமே மாறி 2 பேரும் துணை முதல்வராக இருந்து அவங்களுக்குள்ள சண்டை வந்து அதை வெளியாகி அமமுக தனியா போகி அமமுக கட்சி ஆரம்பிச்சு டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பிச்சு இவரு தனியா போயிட்டு அதுக்கப்புறம் NDA கூட்டணியில வந்து மறுபடியும் பிஜேபியில இருந்து வெளியே வந்து நாடாளுமன்றத்தில் நாங்க போட்டியிட மாட்டோம், பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இப்ப சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக வந்து கூட்டணி வச்சிருக்குது. ஆனா அதிமுகவுல இருந்த இவங்க எல்லாம் அதிருப்திக்கான வெளியே வந்த இவங்க எல்லாருமே கடுமையா விமர்சனம் பண்ண அன்புமணி கூடவே இவங்க எல்லாருமே கூட்டணியா இப்ப ஒன்னா இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில அதிமுகவை நாங்க ஒருங்கிணைந்த அதிமுகவை செயல்படுவோம், அதிமுகவுல யார் யார் எங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் அகற்றிட்டு நாங்க ஒருங்கிணைந்த அதிமுகவை செயல்படுவோம், எல்லாரையும் நாங்க ஒன்றிணைப்போம், பிரிஞ்சு கிடக்கிற அதிமுகவை ஒன்று சேர்த்து நாங்க திமுகவையும் பிஜேபியும் அடிச்சு வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னம்மா அவர்கள் ஒவ்வொரு பிரஸ் மீட்டா பிரச்சார பயணங்கள் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. பிரஸ் மீட் எப்பப்போ பிரஸ் மீட் எல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் இந்த டைலாக சொல்லிட்டு அவங்க அமைதி ஆயிடுவாங்க. அதுக்கான பணிகள் நடந்துகிட்டு தான் இருக்குங்க. செய்தியாளர் கேள்வி கேட்ட நடந்துகிட்டு தான் இருக்கு. நான் சும்மா விட்டுருவேன், நானு சஸ்பென்ஸா கொடுப்பேன், நான் சர்ப்ரைஸ் பண்ணுவோங்க எல்லாரையுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா இவங்க வந்து பேசிக்கிட்டு வந்தாங்க. இதற்கிடையில தான் திடீர்னு எதுவுமே செட் ஆகாது. செங்கோட்டையன் இருப்பாருன்னு பார்த்தா செங்கோட்டையன் தாவேக்கல போயிட்டாரு. அமமுக இருக்குன்னு பார்த்தா அமமுக பிஜேபி கூட போயிடுச்சு. OPS இருப்பாருன்னு பார்த்தா OPS யாரு கூட போக போறாருன்னு தெரியல, அவர் யாரு கூட போறாங்கன்னு தெரியல. பாவம், வேற யாருதான் நம்ம என்னதான் பண்றது, இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நம்ம தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தாவேக்க கூட கூட்டணி வச்சு அதிமுக ஓட்டு, முக்குலர்த்துவ ஓட்டு, மற்ற சமூக எல்லா ஓட்டெல்லாம் திமுக பக்கம் போகாம இருக்கிறதுக்காக நம்ம இந்த வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதிமுக அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போறதா ஒரு தகவல் வெளியா இருக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இது ஓகே. அம்மா அதிமுகன்னா அது என்ன பேர்ல வரும்? திமுகவா? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லுவாங்க. அம்மா அதிமுக அப்படின்னா என்ன ஒன்றும் புரியல. எந்த கட்சி எப்படி கட்சி ஆரம்பிக்க போறாங்கன்னு புரியல. அந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அம்மா அதிமுக அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவருடைய கூட்டணி வச்சு நாங்க வந்து எல்லாரையும் அதிமுக தொண்டர்களை, வெறித்தனமான தொண்டர்களை, ஜெயலலிதா அம்மா மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையான தொண்டர்களை, எம்ஜிஆர் அவர்கள் மீது வச்சிருக்கக்கூடிய பாசமிகு தொண்டர்களை நாங்க ஒன்றிணைச்சு இந்த ஓட்டுகள் எல்லாம் திமுக பக்கம் செதறாம இருக்கிறதுக்கு நாங்க அதை பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. இந்த அறிவிப்பு எப்ப வெளியிட போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிப்ரவரி 24 ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த அறிவிப்பு வந்து நாங்க வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. பிப்ரவரி 24 சசிகலா அவர்கள்
தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா இல்ல யாரு கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.